ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை நான் ஏன் இப்பயே சொல்கிறேன்னா, என்னோடய அனுபவம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு கொஷினுக்கு மார்க் வாங்குறது எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு கொஷின் வாங்குவோம். ஆனால் அந்த கண்டேன் காதலை படத்தில் வர மாதிரி சொல்லு மோனே தூக்கிட்டுமா அப்படின்ற மாதிரி டக்குன்னு 2 மார்க் தூக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ என்னென்னலாம் பண்ணால் அந்த 2 மார்க் போகும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதை நான் ஏன் இப்பயே சொல்கிறேன்னா, எப்படியா இருந்தாலும் எல்லோரும் டெஸ்ட் பேட்ச் அது ஜாயின் பண்ணியிருப்பீங்க, இல்லையா சென்டருக்கு அது போகிறவங்க, இல்லை வீட்டிலேருந்து ஓஎம்ஆர் டெஸ்ட் எழுதி பார்க்குறவங்க எல்லாருமே ஸ்டார்டிங்லேருந்தே இதை கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா பின்னாடி அதே மிஸ்டேக்கை நீங்கள் எக்ஸாமில் பண்ண மாட்டீங்க. ஓகேங்களா? ஸோ முன்கூட்டியே அந்த ஒரு அனுபவம் கிடச்சிடும். ஸோ அதனால தான் நான் இப்பயே சொல்கிறேன். ஸோ எதுக்கெலாம் அந்த 2 மார்க் குறைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரைட்டிங் த ரிஜிஸ்டர் நம்பர் இன்கரெக்ட்லி. ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங்கில் மேக்ஸிமம் பிரிண்ட் ஆகிட்டே வந்திருக்கும். அதாவது ஸ்டார்டிங்கில் தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். இப்போலாம் பிரிண்ட் ஆகிட்டு அந்த நம்பருக்கு ஷேர் பண்ணுற மாதிரி மட்டும் இருக்கும். ஸோ அதை கரெக்டாக பண்ணிடணும். ஓகேங்களா? ரிஜிஸ்டர் நம்பர் தப்பாக பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த லாஸ்ட்டில் இன்கேஸ் ஆஃப் ஏபிசிஸ் ஓகே கவுண்ட்டு. ஓகேவா? நம்ம ஏ சாய்ஸில் இத்தனை நம்பர்ஸ் அதாவது ஷேர் பண்ணியிருக்கோம். இப்போ ஏல 30, பியில் 60 அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? ராங்லி மென்ஷன்டு அப்படி இல்லையா, அதாவது இந்த கவுண்ட்டு தப்பாக மென்ஷன் பண்ணுறது இல்லையா, அந்த இதை ஷேர் பண்ணாமையே விடுறது. அப்படியும் இல்லைன்னா இப்போ 60 கொஸ்டின் போட்டு 61 அப்படின்னு ஷேர் பண்ணுறது. அந்த மாதிரி மாற்றி ஷேர் பண்ணணும். எப்படின்னா இப்போ நம்ம மேலே வெர்டிக்கலாக தான் கீழே வருவோம். ஸோ 60க்கு பதிலாக 50லேயே மார்க் பண்ணிடுறது. 0 மேலே இருக்கும். ஸோ கடைசியில் நம்பர்ஸும் பார்க்காம 0 லாஸ்ட்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடுறது. ஸோ அந்த மாதிரி தப்பாகவும் மென்ஷன் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு நம்மளே ஒவ்வொரு கொஷின் வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். இதெல்லாம் தேவையில்லாமல் ஒரு வேலையை வச்சு அதுவும் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து எக்ஸ்ட்ரா வேலை வச்சு நம்மளை மார்க் ரிடியூஸ் பண்ணுறதுக்கான ஒரு வழி. ஸோ இதெல்லாம் நம்ம ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக இருந்து இந்த தவறை பண்ணிடக்கூடாது. இதையும் நீங்கள் எங்கேயாவது ஒன்று ப்ரைவேட்டாக டெஸ்ட் பேட்ச் போனீங்கனாலும் அங்கேயும் இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அப்படின்னா தான் நம்மளுக்கு பின்னாடி ஈஸியாக இருக்கும். அதே மாதிரியே டிஎன்பிஎஸ்சியில் என்ன ஓஎம்ஆர் ஷீட் கொடுக்குறாங்களோ அதே மாதிரியான ஓஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் டெஸ்ட்டும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நீங்களா ஒரு நம்பரை வச்சு ரிஜிஸ்டர் நம்பரை வச்சுக்கோங்க, ஏதாவது அது வரும். மற்ற எல்லாத்தையுமே நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நன் ஆஃப் த ஆன்சர்ஸ் பபிள்ஸ் இஸ் ஷேடட் ஃபார் ஈவன் ஒன் கொஷின். ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்டார்டிங்லாம் நீங்கள் இத்தனை கொஷின் நீங்கள் விட்டுட்டு வந்திருந்தீங்கன்னா அதை மென்ஷன் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இதில் என்னன்னு பாருங்கள், நன் ஆஃப் த ஆன்சர் பபிள்ஸ் இஸ் ஷேடட். எந்த ஒரு கொஷினுக்குமே நம்ம சாய்ஸ் விட்டுறக்கூடாது. ஓகேவா? ஸோ ஏன்னா லாஸ்ட்டில் ஒரு காலம் கொடுத்துருக்காங்க, இதில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 5ஆவதாக ஒரு சாய்ஸ் வச்சுருக்காங்க இல்லைங்களா, அதனாச்சும் மென்ஷன் பண்ணியிருக்கணும். எந்த ஒரு கொஷினுக்குமே நம்ம எந்த ஒரு பபிள்ஸையும் ஷேர் பண்ணாமல் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஷேர் பண்ணினாலும் அது மால் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 2 மார்க் குறைச்சிருவாங்களாம். ஓகேவா? ஆப்ஷன்ஸ் ஆஃப் கேண்டிடேட்ஸ் லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன். ஓகேவா? கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. போவோம், சைன் பண்ணுவோம், ரிஜிஸ்டர் நம்பர் எழுதுவோம், அந்த ரிஜிஸ்டர் நம்பர் ஷேர் பண்ணுவோம், நெக்ஸ்ட்டு ஆன்சர் ஷேர் பண்ணுவோம், அவ்வளோதான். ஆனால் இப்போ இதெல்லாம் நல்லது தான். ஆனால் நம்மளுக்கான எக்ஸ்ட்ரா பேர்டன், அந்த பேர்டனுக்கு இன்கேஸ் ஸ்லைட்லி ராங்காக இருந்தால் மார்க் குறைக்கிறது நம்மளுக்கு இன்னும் பேர்டன் அதிகமாகுது. ஓகேவா? ஸோ லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷனை மறந்துடக்கூடாது. அதேமாரி கிளாஸுக்கு வர சூப்பர்வைசர்கிட்ட சைன் வாங்க மறந்துடக்கூடாது. கொஸ்டின் புக்லெட் நம்பர் ராங்காக செட் பண்ணால் அதுக்கும் மார்க் போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? மொத்தம் ஒரு 5 கேட்டகரியில் மார்க் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம லாஸ்ட்டில் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டோமா, ஏன்னா நம்ம புக்லெட்லேயே இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை லாஸ்ட்டில் நம்ம ஒரு டைம் வெரிஃபை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம எக்ஸாம் ஹால்லேருந்து வெளியே வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். தேங்க்யூ.